பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 129:3 இப்படியாய் கூறுகிறது: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்பதாக. சிலுவையில் இயேசுவின் முதுகு, ஜீசஸ் பேக் ஆன் த கிராஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 129 மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லுவார்கள். இயேசுவின் சிலுவை பாதையை குறித்து தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்ட ஆரோகண சங்கீதம். 39 முறை வாரினால் இயேசுவை அடித்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, போர் சேவகர்களின் வார் ஒரு அடி இரும்பினால் செய்யப்பட்டது, கயிறுகள் மிருகத்தின் தோலினால் செய்யப்பட்டது, 12 கொக்கிகள் அலுமினியத்தால் செய்யப்பட்டது, அதில் இரும்பு குண்டுகள் போடப்பட்டிருக்கும். அதை வைத்து ஒரு முறை அடிக்கும்போது சுமார் 200 இடத்தில் சரீரம் கீறப்படும், தோலும் சதையும் பிக்கப்படும். பொதுவாக இப்படி அடிக்கும்போது 3 காரியங்கள் நடக்கும். 1, சுய நினைவு இழக்க நேரிடும். 2, மனநலம் பாதிக்கப்படும். 3, மரணம் நேரிடும். ஆனால் இயேசுவுக்கு இவை ஒன்றும் உடனே சம்பவிக்கவில்லை. இயேசுவை 3 அடி தூணில் கட்டி வாரினால் அடித்தார்கள். 39 முறை அடிக்கும்போது முதல் தடவை மாத்திரம்தான் இயேசு சத்தமிட்டார். அதன் பின்பு அவர் வாயை திறக்கவில்லை. இப்படியாக தேசாதிபதி ஆசாரியர்களை திருப்தி செய்யும் பொருட்டு இயேசுவை சாட்டையால் அடிக்க உத்தரவு போட்டான். விடியற்காலை வரை இயேசுவை தொடர்ந்து சாட்டையால் அடித்து அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவாறு இரத்த காயப்படுத்தினார்கள். இரத்தம் வழிந்து கொண்டிருந்த அவரது முதுகின் மீது ஒரு துணியால் போர்த்தினார்கள். துணி இரத்தத்தை உறிஞ்சி காயத்தோடு ஒட்டி காய்ந்த பிறகு போர்த்திய துணியை வேகமாக எடுப்பார்கள். அப்படியாக எடுக்கும்போது இன்னும் முதுகை கிழித்து கொண்டு கொடிய வேதனையோடு இரத்தம் வரும்படியாக செய்தார்கள். இப்படியாக மீண்டும் மீண்டுமாக செய்தார்கள். பாரமான சிலுவையை இரத்த காயங்களால் கிழிக்கப்பட்ட தோளிலும் முதுகிலும் வைத்து கொண்டு சுமையை தாங்க முடியாதவாறு தள்ளாடிய நிலையில் நகரத்திற்கு வெளியே மலையை நோக்கி நடந்து சென்றார். இப்படியாக இயேசுவின் முதுகு முழுவதுமாய் பிக்கப்பட்டது. இந்த எல்லா வலிகளையும் வேதனைகளையும் இயேசு உங்களுக்காக சகித்தார். உங்கள் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ராஜா, எங்களுக்காக நீர்ப்பட்ட பாடுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அனுதினம் நினைத்து உம்முடைய அன்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் வாழ கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், சரீரம் முழுவதும் காயங்களை ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகும்படிக்கு இப்படிப்பட்ட பாடுகளை சகித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விலைக்கு போடுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.